அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான் திருவடிகளை போற்றி போற்றி. ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமிகள் பூர்ண நல்லாசிகள். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போதும் அப்படின்னா, சகல வளநலன்களையும் தந்து நீண்ட ஆரோக்கியமான வாழ்நாளை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வன்மை கொண்ட ஸ்ரீமத் பாமன் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் பாடி அதனுடைய அர்த்த விசேஷங்களையும் அதில் பொதிந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருநாமங்களினுடைய மகிமைகளையும் பார்த்துட்டு வரோம். தற்போது வேலினுடைய பிரபாவங்களை பார்த்துட்டு வரோம். இந்த பதிவில் என்ன பார்க்க போதும் அப்படின்னா, உயிர்மை எழுத்தினுடைய 3வது எழுத்தாகிய சா அப்படின்ற எழுத்தை தொடங்கி வரக்கூடிய பாடலாகிய 15வது பாடலை பற்றி சிந்திக்க உள்ளோம். 15வது பாடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடல்களினுடைய விளக்கங்களையும் அர்த்த விசேஷங்களையும் பார்க்க கேட்க விரும்பக்கூடிய அன்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. அதனை பயன்படுத்தி கேட்டு மகிழுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த 15வது பாடல் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜலத்தில் உய்வன் மீன் ஏறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரற்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வவேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க அப்படின்னு இருக்கக்கூடிய அற்புதமான பாடல். இந்த பாடல் என்ன அப்படின்னா, இந்த பாடலினுடைய பாராயண பலன் முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு பாடலுக்குமே ஒவ்வொரு பதிகங்களுக்குமே ஒரு பாராயண பலன் அப்படின்னு நம்ம இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அதுதான், இதை பாடினா என்ன கிடைக்கும் அப்படின்ற கேள்வியோடு தான் எல்லாமே நம்ம தொடங்குவோம். அது போல் ஒரு வியாபாரமாக ஆகிடுச்சு. ஒரு கோவிலுக்கு போதும் அப்படின்னா கூட, எனக்கு இது கிடைக்குமா, நான் கோவிலுக்கு வரேன், எனக்கு இது கிடைக்குமா, நான் இறைவனுக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் தான் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். அது போலவே பூவோடு சேர்ந்து எப்படி நாதும் மணக்கிறா போல் நம்ம இறைவன்கிட்ட நம்ம போகும்போது இறைவனுடைய பதிகங்களை படிக்கும் பொழுது அது தன்னை அறியாமலே அதனுடைய பாராயண பலன் என்பது நம்மை சேரும் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம தனியாக போயிட்டு இறைவன்கிட்ட எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு குழந்தைக்கு என்ன வேண்டுமோ, எந்த காலத்தில் என்ன கிடைக்கணுமோ, எது கிடைச்சா அந்த குழந்தை சகல சௌபாக்கியங்களோடு இருக்குமோ அப்படின்றது தாய் தந்தையருக்கு தெரியும். அதுபோல தான் இறைவன் எல்லா உயிர்களையும் படைத்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு தெரியும் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எந்த கொடுத்தா அவர்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பாராயண பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீரிலே வேலை செய்யக்கூடிய அன்பர்கள், அதாவது மீனவ பெருமக்கள் மற்றும் கப்பலிலே பயணம் செய்யக்கூடிய படகிலே பயணம் செய்யக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர், மெரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய கப்பல் துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் மற்றும் நம்ம கப்பலில் பயணிக்கிறோம் அப்படி இல்லைன்னா நீர் வழியாக நம்ம ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு செல்கின்றோம் அப்படின்னா, அந்த பயணத்தின் பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகளை, பிரச்சனைகளை, அதில் ஏற்படக்கூடிய துன்பங்களை இந்த பாடல் பாடுவதன் மூலமாக நமக்கு உய்வு பெறும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலுமே ஜலம் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சபூதங்களில் மாபெரும் சக்தி. நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடல்லையே முக்காவாசி பாகம் நீராக தான் அமைந்துள்ளது அப்படின்னு பார்க்கணும். அதனால் அந்த நீரினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே இந்த பாடலை நம்ம உள்ளுணர்வோட பக்தியோட ஸ்ரத்தையோட சுவாமி கிட்ட கேட்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் நமக்கு விடிவு காலம் அப்படின்றது பிறக்கும். ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களை சார்ந்து அமைந்துள்ளது அப்படின்னு பார்க்குறோம். மண்ணீரல் கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பேரிலே இருக்கக்கூடியது நிலம் சம்மந்தப்பட்டு, நிலத்தில் தான் கல்லும் மண்ணும் இருக்கும். அதுபோல தான் நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கல்லீரலும் மண்ணீரலும் நிலம் சம்பந்தப்பட்ட பூதத்தை சார்ந்தது. அது போலவே நீர் சம்பந்தமானது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிறுநீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, அந்த பகுதி தான் நீர்த்தன்மையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய பஞ்சபூத ஆற்றலாக நமக்கு விளங்குகிறது. அது போலவே காற்று சக்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது நுரையீரல் அப்படின்னு பார்க்கணும். அது போலவே ஆகாய சக்தி அப்படின்றதும் கல்லீரலை மையப்படுத்தி தான் நமக்கு அமைகின்றது. நெருப்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இதயம் அப்படின்றது நமக்கு அமைகின்றது அப்படின்னு பார்க்குறோம். அது போலவே நீரினுடைய தன்மையினால் நீர் மிகுந்தாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. நம்முடைய உடலில் மிகுந்தால் என்னென்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது கால் வீக்கம், கை வீக்கம், சிறுநீர் தேங்குதல் மற்றும் தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு கொடுக்கறத பார்க்கணும். அது போலவே நீர்த்தன்மை அப்படின்றது நமக்கு கம்மியாச்சு அப்படின்னா
குறைந்த இரத்த அழுத்தம் போன்ற பல பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அதனால் இந்த பகுதியினை இந்த பாடல் படிக்கிறதுனால நீதினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது நமக்கு தீர்ந்து போகும் அப்படின்னு பார்க்குறோம். மேலுமே நீதியிலே இருக்கக்கூடிய விலங்குகள், அதாவது நீதியில் இருக்கக்கூடிய மீன்கள் அப்படின்னு பார்க்குறோம். மீன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிகவுமே வலிமை பொருந்திய மீன்களும் இருக்குது, அழகான மீன்களும் இருக்குது. நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் நிறைய உயிரினங்கள் இந்த கடலில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுபோல் ஜலத்தில் இருக்கக்கூடிய வன் மீன் ஏது, அதாவது வன்மீன் அப்படின்னு சொல்லக்கூடியது மீன்களுக்கெல்லாம் மிகவும் வல்லமையாக இருக்கக்கூடிய மீன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் முதலை அப்படின்னு பார்க்குறோம். முதலை அப்படின்றது நீதிலே மிகுந்த ஆற்றலை கொண்டது. அந்த முதலை அப்படின்ற ஜந்துக்கிட்ட இருந்து நம்மை காப்பாதற்காக இந்த பாடல் என்பது நமக்கு பாராயண பலனாக அமைகின்றது அப்படின்னு பார்க்குறோம். தண்டுடை திருக்கை அப்படின்னா திருக்கை மீனை எல்லாமே பார்த்துருப்பீங்க. திருக்கை அருவாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மீனை வச்சு தான் நமக்கு அந்த பேரே வந்தது. அந்த திருக்கை மீன் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் பெரிய வாளினை கொண்டதாக அமைந்திருக்கும். அந்த வாளினால் தாக்கப்பட்டது அப்படின்னா மிகவுமே பல பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் அந்த திருக்கை மீன் மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான், நிலத்திலேயும் இருக்கக்கூடிய பிராணிகளில் இருந்தும் நீதிலே ஜலம் அப்படின்ற சொல்லக்கூடிய நீதிலே இருக்கக்கூடிய பிராணிகளில் இருந்தும் நம்மை பாதுகாப்பதற்காக, அவை தரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விமோசனம் செய்வதற்காக இந்த பாடல் என்பது நமக்கு முருகப்பெருமானுடைய அருளினாலே நமக்கு அமையும் அப்படின்னு பார்க்குறோம். மேலுமே எந்த விதத்திலுமே இவைகளால் எந்த விதத்திலுமே எனக்கு துன்பம் தராத வகையில் அந்தந்த வேளையில் வந்துட்டு பலத்துடன் இருந்துக்காக மிகவும் பலம் பொருந்திய வேள் அப்படின்றது நான் என்னை காப்பதாக அப்படின்னு சுவாமிகள் இந்த இடத்துல பிரார்த்தனையை வைக்கிறார். மேலுமே இங்கே பாவகி கூர்வேல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவுமே ரகசிய திருநாமமாக வேலினுடைய பிரபாவங்களை உள்ளடக்கி நமக்கு அமைந்திருக்கின்றது அப்படின்னு பார்க்குறோம். பாவகி அப்படின்னு சொல்லக்கூடியது அக்னி என்று சொல்லக்கூடிய பகவான், அக்னி பகவானும் வாயு பகவானும் தான் சிவபெருமானுடைய நெற்றியிலே இருக்கக்கூடிய அந்த தீ ஜுவாலைகளை கங்கையில் எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு பார்க்கணும். அதனால் அக்னி கர்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரும் முருகப்பெருமானுக்கே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பாக நமக்கு அமைந்திருக்கின்றது. முருகப்பெருமானும் வேளும் தனித்தனியாக நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு நிறைய பாடல்களை நம்ம சிந்திச்சுட்டு வரோம். அது போலவே பாவகி கூர்வேல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் அக்னி தன்மை வாய்ந்தது, அதாவது மிகவும் நெருப்பு பிழம்பினை கொண்ட மிகவும் பலம் பொருந்திய வேளாகிய அந்த கூர்வேல் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த வேள் நம்மை காப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் சுவாமிகள் மிகுந்த பிரார்த்தனையை நமக்கு வைக்கின்றார். மேலுமே இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்த பதிவிலே உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை அடுத்த பாடலினுடைய விசேஷங்களையும் சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குரு குகாச்சரணம் குஹார்ப்பணமஸ்து.